அவ்வளவு. எத்தனை பேருக்கு ஆசை, ஏப்பா நீ பரலோகத்துக்கு இப்போ விரட்டி விட்டுற போல எங்களை? இல்லை, நீங்க 100 வருஷம் இருங்க, 100 வருஷம் இருங்க, ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம அங்கதான் போகணும். ஆமென், ஹல்லேலூயா. இது இல்லை, இந்த பார்வையெல்லாம் விட்டுருங்க, இந்த பூமியின் பார்வையெல்லாம் விட்டுருங்க. பூமி வாழ தகாத இடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பூமியிலே பாவம் பெருகிவிட்டது, நாசமோசம் பெருகிவிட்டது, வறுமை பெருகிவிட்டது, கலாச்சார சீர்கேடுகள் வந்துருச்சு, வெளியில போக முடியாத நிலைமை வந்துருச்சு. ரத்தம் சிந்துறாங்க, ரவுடிசம் பண்றாங்க, கொலை பண்றாங்க, விபச்சாரம் பண்றாங்க, வேசித்தனம் பண்றாங்க, பாவம் பண்றாங்க, பொய் சொல்றாங்க, துரோகம் பண்றாங்க. இந்த உலகத்தை இனி நீங்க விரும்பாதீங்க. இதுக்கு மேல தேஞ்சு கட்டரும்பாதாம ஒண்ணும் இல்லாம இந்த உலகம் போயிடும். ஆண்டவர் இந்த உலகத்தை ஒரு நாளுக்கு வைக்கிறார். சூரியன் உதிக்கும் போது வெளிச்சமா இருக்கும், திருப்பி இருட்டும், அதோட முடிஞ்சிருச்சு. இந்த உலகம் இருட்டி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க இந்த பூமி திரும்ப எழுப்புதல் அடையும். ஒரு எழுப்புதலும் அடையாது, அது அப்படியே மங்கி ஒண்ணும் இல்லாம தான் போக போகுது. ஆண்டவர் இயேசு வர போகிறார். இப்ப நம்ம சாயங்காலத்துக்குள் மப்பும் மந்தாரமான ஒரு 6 மணி 6:30 மணிக்குள்ள நம்ம இருக்கோம். இப்ப உலக டைம்ல எப்ப இருக்கோம் சொல்லுங்க? 6, 6:30க்கு அப்புறம் மத்தியானம் 12 மணி வருமா? அடுத்து 7 மணி தான் வரும், அப்புறம் உங்களுக்கு 7:30 தான் வரும். அந்த கிறிஸ்து வந்துருவான்னு சொல்ல வர்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம இங்க இருந்து கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. உலகத்தை நேசிக்காதீங்க. உலகத்தை நேசிக்கிற சபைக்கு நீங்கள் ரொம்ப போய் அட்டென்ஷன் காமிக்க கூடாது. வேற வழியில அந்த சபைக்கு தான் போறோம்னா வேற வழியில போங்க. ஆனா உலகத்தை பத்தி பேசும் பொழுது உங்கள் காதுகளை வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. நித்தியத்தை பத்தி பேசுகிற சபை உடைய சபையாய் மாறுவதாக.